அது எப்படி போடுவான்? ஒன்னு உயிரோட விட்டானே பாத்துக்கோ. இது அப்படியே ஞாபகம் வச்சுக்கணும் 8 மாசம் வரைக்கும். அவன் வந்து 100 கொடுத்தா 200 கொடுத்தா நம்ம பேசக்கூடாது. ஏமா அது பக்கத்து வீட்டு பக்கத்து கூட வந்து நோட் பண்ணிக்கோ. சந்தோஷம். ஏமா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இல்லப்பா, அம்மாவுடைய ஆட்சியில எடைப்பாளையார் ஒரு அரசுல பொதுவாகவே ஒரு ஒன்றியத்திலையும் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குது. இன்னும் அங்க போவீங்க, ஒரு ஊர்ல இருந்து குறைஞ்சபட்சம் 5 கிலோமீட்டர் இருக்கும், இல்ல அதிகபட்சம் 20 கிலோமீட்டர் சுத்தி போனா அந்த ஆரம்ப சுகாதாரம். அங்க என்ன திண்டிவனத்துக்கு வரணும், இல்ல செஞ்சுக்கு நீங்க போகணும். ஆனா இதையும் எளிமையாக்கி அந்த கிராமப்புறத்தில் இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு உடனுக்குடனாக மருத்துவ உதவி கிடைக்கணும், அந்த ஊர்லயே அவங்களுக்கு அந்த வசதி கிடைக்கணும். ஒரு 2-3 ஊர் சேர்த்து அப்படி நடந்தே போய் வர்ற மாதிரி உலகத்திலே இல்லாத அளவுக்கு, இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இல்லாத அளவுக்கு ஒரே நாள்ல 2000 மினி கிளினிக்களை திறந்து சாதனை படைத்த அரசு எடப்பாடியோட அரசு, அம்மாவுடைய அரசு. திறந்தமா இல்லையாமா? மினி கிளினிக் எல்லா ஊர்லயும் திறந்தமா இல்லையா? உங்க பக்கத்துல ஒரு டாக்டர், ஒரு நர்ஸ், ஒரு உதவியாளர் போட்டமா இல்லையா? வந்தார்களா இல்லையா? அது என்ன பாவம் பண்ணுச்சு? இந்த ஆட்சிக்கு வந்தான் 2000 மினி கிளினிக்க மூடியாச்சு. அந்த 2000 டாக்டர் எடுத்துட்ட என்னாச்சு? ஒரே நாள்ல 2000 மினி கிளினிக்க திறந்த முதலமைச்சர் சிறந்த முதலமைச்சரா? அந்த கிளினிக்ல மூடிய முதலமைச்சர் சிறந்த முதலமைச்சரா? யாருமா சிறந்த முதலமைச்சர்? கொடுத்தவன் நல்லவனா, புடுங்கினவன் நல்லவனா? இருந்தா போட மாட்டான். அது எப்படி உனக்கு போடுவான்? அதெல்லாம் உனக்கு போட மாட்டான். அவரு ரன்னிங் ரேஸ்ல வருவாரு அமைச்சர், அவருக்கு நேரம் ஓடுறதுக்கே நேரம் சரியாகுது. அவர் 420 கேஸ் பார்க்கறதுக்கே நேரம் சரியா இருக்குது. 420 எல்லாம் அமைச்சர் அப்படிதான் இருக்கும். நான் சொல்ல, அவர் மேல இருக்குது வழக்கு, 420 வழக்கு இருக்குது.